ஹலோ गाइस போயிட்டு இருக்கோம். இந்தியாக்கு போயிட்டு இருக்கோம்ல, இந்தியாக்கு வரோம். என்ன விஷயம்னா எங்க வீட்டுக்கே தெரியாது நான் போறது. என் ஹஸ்பண்ட் அவங்க வீட்ல சொல்லிட்டாங்க, ஆனா நான் எங்க வீட்ல சொல்லவே இல்ல. ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். ஹலோ गाइस, வெல்கம் பேக் டு நிக்கி vlogs. என்ன இருக்குன்னு பாத்தீங்களா பின்னாடி? நாங்க நிறைய திங்ஸ் வச்சிருக்கோம். எங்க போறோம்னா என் ஹஸ்பண்ட் எப்படி ஒளிஞ்சு எடுத்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ரைட் 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 ரைட். நாங்க இந்தியா போயிட்டு இருக்கோம். இந்தியாக்கு போயிட்டு இருக்கோம்ல, இந்தியாக்கு வரோம். நம்ம கிட்ட யார் இருக்காங்கன்னா நம்ம பேபி இருக்காங்க. ஏன்னா பேபிக்கு இடம் இல்லை பின்னாடி. ஸோ கார் சீட்டெல்லாம் நாங்கள் எடுக்காமையே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். கார் ஓட்டிட்டு இருக்கிறது எங்களோட தம்பி. எங்களுக்கு மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான் அந்த ரூல்ஸ் செஞ்சிருவோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னா மான்செஸ்டர் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு வந்துட்டு மான்செஸ்டர் ஏர்போர்ட் போனோம்னா இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும். அதனால பேபியும் இப்படி வச்சு கொண்டு போக முடியாது. அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ட்ரெயினில் போக போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் எஸ்ராவுக்கு. இது வரைக்கும் நாங்கள் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போனதில்லை, ஃபுல்லாகவே காரில் தான் கூட்டிகிட்டு போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் ட்ரெயினும் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டும் எஸ்ராவோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் இது. பாருங்க ஆள் எவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டாக மொபைலையே பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தீங்களா? காலை பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு, எப்படி ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? ஓகே வாங்க இந்த vlog ஃபுல்லும் நம்ம என்னென்ன பண்றோம் எல்லாமே பார்க்கலாம். ஹலோ गाइस, என்ன விஷயம்னா எங்க வீட்டுக்கே தெரியாது நான் போறது. என் ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க, ஆனா நான் எங்க வீட்டில் சொல்லவே இல்லை. அவங்க எவ்வளோ எக்ஸைட் ஆக போறாங்கன்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம் vlog எப்படி போகுது அப்படின்ட்டு. நாங்கள் இப்போ ட்ரெயின் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அரேஞ்ச் பண்ணுங்க. ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். நாங்கள் போகும்போது அப்படியே எஸ்ரா வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டே போனோம். உட்கார வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். எப்படி உட்கார பேலன்ஸே இல்லாமல் எஸ்ரா வந்து கீழே கீழே விழுந்துட்டு இருந்தாங்க. அதனால அப்படியே தூக்கிட்டோம். நம்ம யூஸ்வலாகவே இந்தியாவிலலாம் ட்ரெயின் போகணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு ரெட் ஃப்ளாக் க்ரீன் ஃப்ளாக் அப்படி வச்சிட்ருப்பாங்க. ஆனால் வந்துட்டு இங்கே வந்து வித்தியாசமாக பண்ணாங்க. அது என்னென்னா இந்த போர்டை வச்சு காமிக்கிறாங்க. அது அவங்க காமிச்ச உடனே ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்ட இது இன்னையோட ட்ராவலில் இதுதான். நம்ம இப்போ மான்செஸ்டர் ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. இனிமேல் இறங்கி நம்மளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். லக்கேஜஸ் எல்லாம் பின்ன பத்திரமா இருக்குது. ஒரு சைடில் வச்சுட்டு நாங்கள் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து எஸ்ரா தூங்கிட்டாங்க. ஸோ நம்ம வந்து எஸ்ராவை தூக்கிக்கிட்டு போகணும். வாங்க நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் இந்த vlog ஃபுல்லோன்னு பார்க்கலாம். எஸ்ராவை தனியாக தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் எப்படி மேனேஜ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இறங்கியாச்சு. எப்படி அவங்க வந்து பெரிய ட்ராலி ரெண்டும் ஒரு ஹேண்ட் லக்கேஜும் வச்சுருக்காங்க. நான் ஒரு சின்ன ட்ராலி, அது வந்து கேபின் பேக்கும் ஒரு பெரிய ட்ராலியும் வச்சுருந்தேன். பாருங்கள் எப்படி வச்சுருக்கோன்னு. இதை தூக்கிட்டு தான் நாங்கள் எஸ்ராவையும் கூட்டிகிட்டு ஏர்போர்ட்குள்ளே போக போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ என்னென்னா நம்ம எஸ்ரா கூட்டிகிட்டு உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு போனோடனே லிஃப்ட்டு தான் இருந்துச்சு. நடக்கும்போது நாங்கள் எந்த வீடியோவும் எடுக்கலை, ஏன்னா பேபி வச்சுக்கிறதுனால. லிஃப்ட்டில் நம்ம ஏறி மேலே போகிறோம். மேலே போனால் தான் நம்மளுக்கு எல்லாம் செக் பண்ணி உள்ளே என்டர் ஆக முடியும்.
ஓப்பன் ஆயாச்சு டோர். இப்போ நம்ம உள்ளே போயாச்சு. 15 மினிட்ஸ் வாக் பண்ணாலே ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு ஈஸியாக வந்துடலாம். அந்த மாதிரி தான் நாங்களும் வாக் பண்ணி வந்தோம். எங்களோட ட்ரெயின் ட்ராவல் 1.5 hours இருந்துச்சு. ஆனால் பெரிய அளவில் எங்களுக்கு எந்த போரிங்காவோ எதுவாகவோ இல்லை. பேபி இப்போ தூங்கி முழிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 1.5 hours நாங்கள் ட்ராவல் பண்ணனால பசியில் பேபி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பேக்கிங் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் இந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளோட பேக்ஸ் எல்லாம் எவ்வளோ வெயிட்டு அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டான மெஷர்மெண்ட்டில் உள்ள செட் ஆச்சு. அதுக்காக அந்த இது முடிகிற வரைக்கும் ரொம்ப பயமாக இருந்தது. தேங்க் காட் நாங்கள் எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தோம். எங்களுக்கு நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா பேபி இருக்கிறனால பேபியையும் எடுத்துகிட்டு லக்கேஜஸையும் கொண்டு வர எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நாங்கள் வந்து கம்மியாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கொண்டு வர முடியுமோ அதான் எடுத்துகிட்டு வந்தோம். இதுதான் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எஸ்ராக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் நான் வாக்கிங்லேயே வந்துட்டு அவனுக்கு பாட்டில் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லோரும் சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஃப்ளைட் வந்து பேபிக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இது பேபியோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கணும். எனக்கே தெரிஞ்சு என்னோடய பேபி அழமாட்டாங்க. நிறைய குழந்தைங்க அழுவாங்கன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் இந்த வ்ளாக் ஃபுல்லும் எப்படின்னு. நடக்கவே நான் எஸ்ராக்கு ஃபீட் பண்ணிகிட்டே நடந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபார்முலா மில்க் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா எப்போவுமே ஃப்ளைட்டில் ஃபீட் பண்ண முடியாதனால ஃபார்முலா மில்க் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா போகிறதுக்கும் வர்றதுக்கும் ஃபார்முலா மில்க் கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக அதை எல்லாத்தையும் மெஷினில் வச்சு செக் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த மாதிரி செக் பண்ணுறாங்க பாருங்கள். எங்களை கூட ரொம்ப செக் பண்ணலாம். ஆனால் எங்களோட பேபியை வந்து நிறையவே செக் பண்ணாங்க. பாதி வீடியோஸ் எடுக்க முடியல. ஏன்னா அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தது. அதனால் எங்களால் அதை கவர் பண்ண முடியல. நாங்கள் ஸ்க்ரோலர் எதுவுமே கொண்டு வரல. நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் இது தான். என் பேபி தூங்கிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வச்சுருந்தாங்க. வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம். இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. நம்ம டியூட்டி ஃப்ரீயில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நாங்கள் எதுவுமே ஷாப்பிங் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி எங்களுக்கு வெயிட்டெல்லாம் கேரி பண்ண முடியாது. ஸோ நாங்கள் எதுவுமே ஷாப்பிங் பண்ணலை. வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். இதில் சில்ட்ரன்ஸ்க்கு விளையாடுறதுக்கெல்லாம் நிறைய இது வச்சுருந்தாங்க. இந்த தீம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? லாஸ்ட் டைம் நான் வரும்போது கூட இதை நான் ரொம்ப இதாக பார்த்துட்ருந்தேன். இப்போவும் அப்படி தான். நிறைய குழந்தைங்க அதை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் ஏதாச்சும் சாப்பிடலாம். நாங்கள் உள்ளே வந்து கிட்டத்தட்ட 1.5 hours ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்புறம் அங்கேருந்து வீட்டிலேருந்து ரெடியாகி வந்தோம். அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு வந்துட்டு பர்கர் கிங் வந்தோம். நம்ம ஆர்டர் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியதான். நம்ம வந்துட்டு ஒரு மீல் அந்த டேயோட மீல் வாங்கினோம். 18 தான் வாங்கினோம். இதுதான் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன் நான். நாங்கள் சாப்பிட்ட கேப்லேயே பேபியோட அடுத்த ஃபீடும் வந்துட்டு உடனே அவனுக்கும் பாட்டில் கொடுத்து அவனே பிடிச்சி குடிச்சுப்பான். நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. அவரே எல்லாத்துலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டார். டேடியும் பேபியும் சேர்ந்து ஏர் ஃப்ளைட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவனுக்கு இந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்ருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க 2 பேருமே. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்படி ஃப்ளைட் பறக்கிறது எல்லாமே, ஏன்னா இது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். நம்ம 3 hours ஏர்போர்ட்குள்ளே வெயிட் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளுக்கு கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கேட்டில் வந்துச்சு. நம்மளுக்கு பெசனட் கொடுத்தனால நம்மளுக்கு ஃபஸ்ட்லேயே இடம் கிடச்சிட்டு. ஸோ நம்ம முன்னாடி தான் உட்காந்துருக்கோம். நான் சொடக்க விளையாடிட்டு இருந்தேன். இங்கேருந்து பார்த்தா ஸ்கைஸு அப்புறம் வந்துட்டு க்ளவுட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிச்சு. நான் என் ஹஸ்பண்டுக்கிட்டே இதை காமிச்சு கொடுத்துட்ருந்தேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரோஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு பெசனட் மாற்றி கொடுக்குறாங்க. உடனே நானும் என் ஹஸ்பண்டும் அவங்கள ஹெல்ப் பண்ணோம். ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால் நாங்கள் 2 பேரும் ஹெல்ப் பண்ண அவங்க ஈஸியாக போட்டுருவாங்க. அதனால் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு அவங்க எங்களுக்கு இந்த பெசனட் கொடுத்தாங்க. எனக்கு இந்த பெசனட் பர்சனலாக பிடிக்கல. ஏன்னா என் பேபி வந்து இந்த மாதிரி பெசனட்லாம் தூங்கி பழகியே இல்லை. ஸோ அது வந்து யூஸ் ஆகவே இல்லை எங்களுக்கு.
அவளுக்கு ஃபுட்டு கொடுத்தாங்க. என்னதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பன், ஒரு பட்டர், அப்புறம் நம்ம சிக்கன் கேட்டால் சிக்கன், பீஃப் கேட்டால் பீஃப், வெஜ்ஜுன்னா வெஜ்ஜு, அப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தாங்க. நாங்கள் பேபி வச்சுக்கிட்டு எங்களுக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் நாங்கள் ஹாப்பியாக மூவ் ஆனோம். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே கிடைக்காதுல்ல. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வளர்ந்துருவாங்க. அப்போ அவங்களுக்குன்னு தனி சீட்டில் தான் உட்காருவாங்க. அதனால் நாங்கள் ஒரு செகண்டுமே நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஃப்ளைட்டில். என்னதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, சிக்கன் பிரியாணி, பன்னு, அப்புறம் ரைத்தா, அப்புறம் ஒரு இதில் வாட்டர், அப்புறம் ஒரு சீஸ் கேக், அப்புறம் அதுக்கு பட்டர் எல்லாம் கொடுத்தாங்க. நான் வந்துட்டு கோக் வாங்கியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் மெரிண்டா வாங்கியிருந்தாங்க. பேபி வந்துட்டு ஃபுட்டை பார்த்தோன்னா அந்த பிளேட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நான் பெசனரில் தூங்க வச்சுருந்தேன் என் பேபியை. என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், தூங்க வச்ச 2 செகண்ட்ஸ்லேயே முழிச்சாச்சு. நம்மக்கிட்ட காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டாங்க. நாங்கள் வந்துட்டு காஃபி கேட்டிருந்தோம். அதுக்காக எல்லாமே செப்பரேட்டாகவே தந்துட்டாங்க. அதுக்கு மில்க்கு, சுகரு, அதை ஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு வாட்டர் மட்டும்தான் கொடுக்காங்க. காஃபியில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் நம்ம எல்லாமே போட்டுக்கணும். நம்ம ட்ராவல் பண்ணி இப்போ வந்துட்டு ஹாஃபில் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நம்ம ரீச் ஆகிறதுக்கு. 7 hours ஜேர்னி இது. ஸோ வந்துட்டு நாங்கள் எப்போவுமே அதை பார்த்துக்கிட்டே இருப்போம், எப்போண்டா போய் சேருவோம் அப்படின்னு. இது வந்து 3 hours ஆச்சு இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணி. என் ஹஸ்பண்ட் மெரிண்டா வாங்கினாங்கல்ல, அது என் பையன் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பாருங்கள். அந்த கிளாஸை கையில் கொடுக்கணுமா, அதை நம்ம கையில் கொடுத்தா என்ன பண்ணுறாரு அப்படின்னு மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி பாருங்களேன். அதை நம்ம குடிக்கிற மாதிரியே அதே பொசிஷனில் வச்சு அந்த கிளாஸை குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்களே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து பீட்சா தான் கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு ஃபுட்டை. நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு தந்த ஃபுட் வந்து பீட்சா வந்துட்டு எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கவே செய்யாது. ஏன்னா டொமேட்டோ வித் சீஸு நான் சாப்பிடவே மாட்டேன். யூகேயில் இருக்கும்போது கூட நான் சாப்பிட மாட்டேன். அதனால் எனக்கு வேண்டான்னு சொல்லும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அதை பேக் பண்ணி வச்சுடு, நம்ம லேட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. பேபி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராவல் போனதில்லை. இவ்வளோ நாளும் கார் அப்படி இப்படின்னு ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஈஸியாக நம்மக்கிட்டேயே தூங்கிடலாம். அதனால் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது போல். ஏன்னா நம்ம பக்கத்தில் கையில் தூங்குறது என் பேபிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அன்றைக்கி. எல்லோரும் சொன்னாங்க பேபி அழுவாங்க அப்படின்லாம். ஆனால் என் பேபி அழவே இல்லை. எப்பவும் போல் நார்மலாக தான் இருந்தாங்க. இப்போ 5 months ஆனனால அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால என்னது புதுசாக ஏதாச்சும் கிடச்சா கூட அதை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. எதை கையில் கொடுத்தாலுமே வாயில் வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. நாங்கள் வந்துட்டு தனியாகவே வளர்க்குறதுனால நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க பண்ணுறதை வச்சு தான் நாங்கள் புரிஞ்சுப்போம், ஓகே இது ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ அப்படின்னு. நான் அப்படியே ஒரு மூவி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. என்னோடய ட்ராவல் டைம் எனக்கு தூக்கம் வராது ஃப்ளைட்டில். பேபியும் அவங்க டாடியும் செம தூக்கம். நான் மட்டும் இருந்து மூவி பார்த்துட்ருந்தேன். எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோவில் உள்ளவங்க ஃபேமிலியாகவே ட்ராவல் பண்ணுறாங்க. அதனால அவங்க ஃபுல்லாகவே தூங்கலை, ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தூங்குறவங்கள கூட டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்ம பக்கத்தில் வர போகிறோன்னு நினைக்கிறேன். அப்படியே வெளியே கொஞ்ச நேரம் பார்த்துட்ருந்தேன். ஏன்னா
பேபி செம தூக்கம், ரொம்ப தூங்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அழ மாட்டாங்க, மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். ஒரு சைடில் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது, ஒரு சைடில் சர்ப்ரைஸ் விசிட் எப்படி போகும் அந்த ஒரு இதுவும் இருக்குது. அது எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். ஏன்னா வந்துட்டு பேபியை ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போகிறதுனால அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி போகும் அப்படின்னு. சீட் பெல்ட் போட்டிருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சீட் பெல்ட். நம்ம அபுதாபிக்கு லேண்ட் ஆக போகிறோம். ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம லேண்ட் ஆயிடுவோம்னு. ஸோ நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. ஃப்ளைட்டில் உள்ளவங்க எல்லாருமே முழிச்சிட்டாங்க. ஹபீபி கம் டு துபாய் வந்து டயலாக் தான் ஞாபகம் வந்தது. நாங்கள் வந்து லேண்ட் ஆக போகிறோம், கிட்ட வந்தாச்சு. ஃப்ளைட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. இதுதான் அபுதாபி. நம்ம வந்துட்டு துபாய் வந்தாச்சு. நாங்கள் ஒரு வியூவுமே ரொம்ப பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ளைட்டில் இருந்து பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ வந்துட்டு லேண்ட் ஆக போகிறோம். ஒரு மேலே பறந்துட்டுருக்கோமா. Going to land. நான் இந்த மாதிரி ஒரு வியூவை பார்த்ததே இல்லை. கடலை சுற்றி கொஞ்சம் டெசர்ட், அப்புறம் அது கனெக்ட் பண்ணுற மாதிரி ரோடு அப்படி இப்படின்னு இருந்தது. எங்கள் அண்ணன் சொன்ன ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அபுதாபியில் வந்து கொஞ்சம் டெசர்ட் ஏரியா அப்படின்னு. ஸோ துபாய் ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இங்கேருந்து அப்படின்னு சொன்ன ஞாபகம் வந்துச்சு. இதுதான் அப்போ டெசர்ட் போல். நாங்கள் ஃப்ளைட்லேருந்து இது என்ன மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டா அப்படி இப்படின்னு சும்மா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது நம்ம ஃப்ளைட்லேருந்து எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு. நம்ம இப்போ லேண்ட் ஆகிற டைம் வந்தாச்சு. ஃப்ளைட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு துபாய்
துபாய் அபுதாபியில் 16 hours லே ஓவர். ஸோ அந்த லே ஓவரை தாண்டுறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்க போகுது எங்கள் பேபியோட. அதனால் வாங்க இந்த vlog ஃபுல்லும் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். லேண்டாக போகிறோம் இப்போது. இந்த இதெல்லாம் பார்த்திங்களா, இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த ஆர்கிடெக்ட் பார்த்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இன்னொன்று வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது வந்து ஃப்ளைட்டில் இருந்து பார்க்குற வியூ இன்னும் சூப்பராக இருந்தது. அந்த தூரமாக இருந்து பார்த்தா கூட அந்த ஆர்கிடெக்டோட வேரியண்ட் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. நம்ம இப்போ லேண்ட் ஆகியாச்சு. பாருங்கள், நம்ம லேண்ட் ஆகிட்டோம், அபுதாபியில் லேண்ட் ஆகிட்டோம். இனிமேல் இந்த 16 hours லே ஓவர் எப்படி போகுது அப்படின்னு நான் இந்த vlog ஃபுல்லும் காமிக்கிறேன். நாங்கள் பேபியை சீட் பெல்ட்டில் வச்சுக்கிட்டோம். அதனால் எங்கள் பேபி வந்து அமைதியாக இருந்தாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, லேண்ட் ஆகும்போதும் டேக் ஆஃப் ஆகும்போதும் பேபி அழுவாங்க அப்படின்னு. எங்கள் பேபி அழவே இல்லை. என் பேபி ஒன்றா எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தாங்க. லேண்ட் ஆகும்போது நிற்க வைக்க முடியாது. அதனால் வந்து நான் உட்கார வச்சுட்டேன் சீட் பெல்ட்டு போட்டு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நாங்கள் வந்து ஃபேமிலியை மீட் பண்ண போகிறனால. இப்போ நம்ம துபாய் ஏர்போர்ட்குள்ளே வந்தாச்சு. சாரி, அபுதாபியோட ஏர்போர்ட். எப்படி இருக்குது பார்த்திங்களா? எங்களுக்கு ரொம்ப பசி. ஸோ வந்து நாங்கள் இங்கே வந்துட்டு மெனுவெல்லாம் பார்க்க வந்திருக்கோம். ஜஸ்ட் ஒரு அவுட்லுக் பார்த்துட்டு எங்கே போய் வாங்கலாம் அந்த மாதிரி யோசித்து வந்தோம். எங்களோட ஹேண்ட் லக்கேஜஸ் மட்டும்தான் இருக்கும். எங்களோட வந்து ஃபஸ்ட் நம்மளோட பெரிய எல்லா லக்கேஜஸுமே அந்த ஃப்ளைட்டுக்கு தானாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது இந்த இந்தியன் ஷாப் எங்கன்னா, யூகேயில் வந்து ஏஷியன் ஷாப்ஸ் இருக்குது, லைக் இந்தியன் குசைன் இருக்குது. ஆனால் இங்கே வந்து கல்ஃப் கண்ட்ரியில் வந்தாலே எல்லாமே பிரியாணி அது இது எல்லாமே நம்ம ஃபுட்ஸ் கிடைக்கிது. நம்ம வந்துட்டு ஒரு பிரியாணி ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஒரு பிரியாணி ப்ளஸ் ட்ரிங்க் இது சேர்த்து 10 pounds ஆச்சு. ஓகே, அஃபோர்டபுள் தான். ஆனால் வந்து பிரியாணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நிறைய பீசஸ் உள்ளே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு ஒரு டைனிங்கில் உட்காந்து சாப்பிட போகிறோம். டேபிளில் உட்காந்துருக்கோம். எங்கள் பேபி கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. ட்ராவலிங் டைம் 7 hours ட்ராவல் பண்ணனால டயர்டாக இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் கொடுத்து விளையாட வச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இதுதான் ஓவரால் வியூ. எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா? அபுதாபி ஏர்போர்ட் நல்லா இருந்தது. இந்த டே ஃபுல்லாக நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே மேலே இருந்துச்சு. நாங்கள் லிஃப்ட்டில் தான் வந்தோம். அதோட டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்களா? இது வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் சிக்கன் எல்லாமே வந்துட்டு இங்கே வாங்கினோம் இன்னொரு இடத்துல. நான் வந்துட்டு பிரியாணி மட்டுமே சாப்பிட முடியாது. அதனால நான் வந்துட்டு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உங்ககிட்ட ஒன்று ரொம்ப கண்டிப்பாக காமிக்கணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் எடுக்க சொன்னாங்க. இது என்னென்னு பாருங்கள், எவ்வளவு ரூபான்னு கொஞ்சம் பாருங்களேன். பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கிட்ட போய் பார்த்தா 1200 AED. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம 50,000 பே பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நானும் பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த கிட்ட போய் பார்த்தேன் வாங்கலான்னு. ஆனால் இந்த ரேட்டெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அசந்து போயிட்டேன். அப்புறம் இந்த கேமல் 250 kg வெயிட்டாக இருக்குமா இந்த கேமல். அப்படி நிறைய வச்சுருந்தாங்க. நான் சும்மா உங்களுக்கு ஒரு சுற்றி காமிக்கிறேன் அபுதாபி ஏர்போர்ட் எப்படி இருந்ததுன்னு.
நாங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு ரெடி ஆகிக்கிட்டோம். ஏன்னா எங்களோட கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. நாங்கள் அதனால் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்கு போகிற வழியில் இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கிடையில் நிறைய விஷயங்கள் எங்களால் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருந்தோம் பேபி வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறதுல. அண்ட் நாங்கள் தூங்கணும். எங்களுக்கு வந்துட்டு கேபின் எதுவுமே கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்து வெளியே தான் தூங்கணும். இதெல்லாம் அங்கே தான் இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப காஸ்ட்லி தான். ஆனால் எனக்கு தெரியல வெளியே போனால் எப்படி இருக்கும்னு. ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெளியே போயிருந்துருக்கலாம், ஒரு வீசா எடுத்துகிட்டு வெளியே போகலாம். ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அங்கே இல்லை. ஸோ வந்துட்டு நாங்கள் வெளியே போகலை. யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக போயிருப்போம். இப்போதைக்கு ஞாபகம் வரல யாருமே. அதனால் வந்துட்டு ஓகே நம்ம உள்ளேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏர்போர்ட்டில் தான் 15 hours தூங்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். சோஃபாலாம் போட்டிருந்தாங்க, அதில் வந்து நம்ம தூங்கிக்கலாம். அதில் நாங்கள் தூங்கணும் கொஞ்சம் நேரம். அப்புறம் பேபியை தூக்கிட்டு இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் சும்மா சுற்றி பார்த்தோம், ஏதாச்சும் வாங்கலாமான்னு. எங்களுக்கு எதுவும் வாங்குகிற மாதிரி தோணலை. ஸோ நாங்கள் எதுவுமே வாங்கலை, ஜஸ்ட்டு சுற்றி பார்த்தோம் என்னெல்லாம் இருக்குன்னு. ஏர்போர்ட்டு தான் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப. ஏன்னா நான் வந்துட்டு யூகே ஃபஸ்ட் டைம் வரும்போது அபுதாபி தான். ஆனால் எனக்கு இந்த டைம் கிடைக்கல. ஒன்லி 1.5 hours லே ஓவர் தான். ஸோ எனக்கு டைம் அந்த மாதிரி கிடைக்கல. இப்போ சூப்பராக இருக்குது. ஏன்னா ஏர்போர்ட் சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் கிடைக்கிது. அதனால் நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். எங்கள் கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் இங்கேருந்து. அதனால் நாங்கள் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போனால் அப்புறம் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து, எனக்கு கொஞ்சம் தூரம் இருக்குது நாங்கள் நடந்து போகிறதுக்கு. அதனால் நாங்கள் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன்னா எங்கள் பின்னாடியே. அவன் என்ன பார்த்தாலே அழுவான். தண்ணியே நம்ம குடிக்கிறது கம்மியாகி போச்சு. பிகாஸ் ஆஃப் தட் பாட்டில் யூ ஹவ் மிஸ்ட் இட் அண்ட் யூ ஆர் நாட் ரெடி டு பை another one bottle. அவங்க டேடி தான் பேபி வச்சுருந்தாங்க. ஏன்னா இட் இஸ் ஈஸி. அவங்க வந்துட்டு கேரி பண்ணி ஃபாஸ்ட்டாக நடந்துடுறாங்க. அதனால ஆனால் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நான் ஒரு கேபின் பேக் வச்சுருந்தேன். பேபி வந்து ரொம்ப செமையாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா வந்து பேபி ரொம்ப ரெஸ்ட் எடுத்தாச்சு, நல்லா தூங்கியாச்சு. நானும் பேபியும் நல்லா தூங்கணும் கொஞ்ச நேரம். அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப தூங்கலை. அதனால் அவங்க கொஞ்சம் டயர்டாகவே இருந்தாங்க. Bebe? இது ஆப்போசிட்ல போறோம். ஆனாலும் போயிட்டான். இது அவ்வளோ ஸ்பீடா வரல. அந்த இருப்பு தான் அப்பா மண்டைக்கு மேல.
நம்ம ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயாச்சு. ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் ஒரு சைட்லேயும் மற்றவங்க எல்லாத்தையும் இன்னொரு சைட்லேயும் விட்டுருந்தாங்க. நாங்கள் வந்து செக்இனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பாஸ்போர்ட் காமிச்சிட்டு உள்ளே போக வேண்டியது தான். பேபியும் ரொம்ப எக்ஸைட்டட். எப்படி இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். ஆன் த வே டு ஃப்ளைட். என்ன ஒரு விஷயம்னா கேபின் பேக் வைக்க இடம் இல்லை. ஸோ வந்துட்டு நம்ம ஹேண்ட் லக்கேஜையுமே அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அவங்க வச்சுப்பாங்க. ஏன்னா ரொம்ப வெயிட் ஆகிட்டாமா, அதனால ஃப்ளைட்டில் இடம் இல்லையாமா, அதனால நம்ம வந்துட்டு கொடுத்துடணும். நாங்கள் அதனால் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டட் எங்கள் ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கு. எஸ்பெஷலி எங்களோட பேபியை தான். என்ன பாஸ்போர்ட் காமிச்சிட்டு நாங்கள் எந்த சீட்டில் உட்காரணும்னு கேட்டுட்டு நாங்கள் போவோம். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டோடையும் நாங்கள் இந்த ஃப்ளைட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. எப்படின்னா நம்மளே நம்ம சீட் நம்ம உட்காந்துக்கலாம். இதுதான் எங்களோடது. நாங்கள் கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் நம்ம உட்கார்ற வேலை தான். எங்களுக்கு இந்த ஃப்ளைட்டில் லாஸ்ட்டு தான் இடம். ஏன்னா எங்களுக்கு லாஸ்ட்டாக தான் எங்களுக்கு இடம் கிடச்சிது. ஃப்ரண்ட்டில் உட்காரத்துக்கு கேட்டோம். ஆனால் வந்து அது அவைலபிள் இல்லை, அதை சேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டு நாங்கள் லாஸ்ட்டில் தான் உட்கார்றோம். ஸோ நம்ம சீட்டில் உட்காந்தாச்சு. பேபிக்கு ரொம்ப போர் அடிச்சுட்டு போல் ஒரு மாதிரி வந்தாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருந்த அந்த டாய்ஸ் வச்சு விளாட வச்சோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களும் ஒரு சீட் பெல்ட் போட்டிருப்பாங்க. அங்கே எல்லோரும் சேர்ந்து நாங்களும் அதை வச்சு விளையாடிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். ஓகே, இப்போ வந்து டேக் ஆஃப் ஆகுற நேரம். ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த விலாகை ஃபுல்லுமே நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 விலாகில் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி சர்ப்ரைஸ் ஆனாங்க, என்னென்னலாம் நடந்துச்சு வீட்டில், எல்லாத்தையுமே அடுத்தடுத்த விலாக்ஸில் நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் பார்த்த எங்களோட ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.